ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க தாயும் தகப்பனும் அவர் அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாங்க. பல வருஷங்களுக்கு பின்பு தன்னுடைய உண்மையான தாயும் அவருடைய சொந்த சகோதரியும் அவர் சந்திக்கின்றார். பின்புதான் தெரிய வருகின்றது, அவருடைய தகப்பனாருடைய ஹோட்டல்ல ஆப்பிள் நிறுவனத்தை கண்டுபிடித்த பிறகும் கூட அந்த இடத்துல அநேக முறை சாப்பிட்டு இருக்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய தகப்பனார்கிட்ட கேட்கிறாங்க, இவரை தெரியுமான்னு சொல்லும் பொழுது, ஆமா நிறைய முறை வந்திருக்கிறாரு, நிறைய டிப்ஸ் கொடுப்பார் என்று சொல்லுகிறாரே தவிர அவர் ஒரு சிறிய தேசத்தினுடைய மனிதரா இருக்கின்றார். அவருடைய ஈகோ, அவருடைய பெருமை கடைசி வரைக்கும் கூட தன் மகன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளவே இல்லையா. பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, சில மனிதர்களுக்கு தன் சொந்த வீட்டாரே சத்துருக்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி. சில நேரங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கூட பரவாயில்ல, நம்ம பக்கத்துல இருக்கவங்க தான் நம்முடைய அருமை தெரியாது, நம்மை காயப்படுத்துவாங்க, நம்மை ஒன்றுமில்லாதவர்களை போல நடத்துவார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக எதிரிகள் இருந்தார்கள், பலர் அவரை எதிர்த்தார்கள். ஆனாலும் கூட அவர் மேல் இருந்த கடமை, அவர் மேல் இருந்த ஊழியம், அவர் மேல் இருந்த பொறுப்பை செய்து முடித்தார். அதே போல இன்றைக்கு உங்களை அநேகர் அசட்டையாய் நினைக்கலாம், பலர் உங்களை வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் உங்கள் மேல் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை தொடர்ந்து செய்யும்படி ஒப்புக்கொடுங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த உலகமே உங்களை பாராட்டும்படி கர்த்தர் உங்கள் மூலியமாய் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அதை அநேக கண்கள் பார்க்கும். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.